அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் திருவோண நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மொத்தம் இந்த 27 நட்சத்திரத்தில் 2 நட்சத்திரத்துக்கு மட்டும் திருன்ற அடைமொழியோடு வரும். ஓகேங்களா? அது ஒன்று வந்து திருவாதிரை முன்ன நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்த நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம். இதுக்கான சிறப்பு என்னன்ட்டு நம்ம சிறப்பு பகுதியில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவானோட நட்சத்திரமும் சந்திர பகவானோட நட்சத்திரம். இப்போ ஜென்ம ராசியில் எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கோ அதே தான் ஜென்ம நட்சத்திரம் நம்ம சொல்லுவோம். ஸோ அவரே வந்து இதில் உட்காந்துருக்கு. அவருடைய நட்சத்திரத்தில் அவருடைய 3 நட்சத்திரங்களில் இந்த நட்சத்திரம் வந்து கொஞ்சம் உயரிய நட்சத்திரமாக கருதப்படுது. இது திருமாலோட நட்சத்திரமாகவும் சொல்லுவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாது இந்த நட்சத்திரமானது பார்த்திங்க அப்படின்னா மகர ராசியில் வரும். ஸோ காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல இங்கே வரும். ஓகேங்களா? இது வந்து சனி பகவானோட வீடு. அது மட்டும் இல்லாது இந்த சனி பகவானோட வீட்டில் தான் வந்து இந்த செவ்வாய் பகவான் வந்து உச்சம் பெறதும் இந்த இடம் தான். ஓகேங்களா? அந்த சிறப்பு வந்து இந்த திருவோண நட்சத்திரக்காரருக்கு உண்டு. ஓகேங்களா? அதுவும் அவர் உச்சம் பெறுது இந்த திருவோண நட்சத்திரம் இதில் தான் வரும். அப்படி பார்க்கச்சே வந்து இன்னொரு சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரத்தில் அபிஜித் நட்சத்திரமும் இந்த நட்சத்திரத்தில் வரும். ஸோ அதையும் நம்ம சிறப்பு பகுதியில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த நட்சத்திரம் வந்து இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படின்னா அழகாக இருப்பாங்க. இவங்க ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு ஃபேஸாக இருக்கும். நல்ல உயரமானவர்களாகவும் இருப்பாங்க. நல்ல திறம்பட பேசுபவர்கள். பேஸ்லேயே வந்து ஒரு வசீகர தன்மை இருக்கும். திறமை வாய்ந்தவர்கள் சொல்லலாம். நல்ல படிப்பாளிகள்லாம் இருக்கும். சந்திரன் மனசுக்காரனால் வளர்பிறையில் பிறந்தவங்க வந்து நல்ல சிந்தனையாளர்கள். பேச்சு திறன் எல்லாமே நல்லா இருக்கும். சொல்வளம் செல்வ வளம் எல்லாமே வந்து சிறந்து விளங்குபவர்களாக இருப்பாங்க. ஆண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருப்பாங்க. அவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். அவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் வெளி இடங்களில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து இவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள். அதாவது வெளி இடம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தொழில் செய்கிற இடத்துலையோ இல்லை உத்தியோகம் பார்க்குற இடத்துலையோ இல்லை வேறு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி இதில் வந்து இந்த ஒரு நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் சங்கடங்கள் இருக்கும். அதை சந்திக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருப்பாங்க. பெண்கள் வந்து பார்த்தோன்னா வாழ்வியலில் அவங்க லைஃப் பார்ட்னர்ஸ் கிட்ட ஒரு சில சின்ன சின்ன சச்சரவுகள் வர வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இந்த 2 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திறமையானவர்கள். அன்பு பாசம் இதெல்லாம் நிறையவே இருக்கும். உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். யாருக்காகவும் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் இவங்களுடைய கௌரவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அதே ஒரு சமயத்தில் வந்து அடுத்தவங்களை பார்த்து ஒரு சில சமயத்தில் மனம் சஞ்சலப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்றது. அதாவது இவங்களுக்கு தாண்டா முதல்ல இருக்கணுன்ற அந்த ஒரு ஈகோவும் இவங்கக்கிட்ட இருக்கும். அந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ஒரு இது இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க கேட்காமலே கடன்லாம் நிறைய கடன் வாங்கி எல்லாம் செலவு செய்கிறவங்க நிறைய இருப்பாங்க. அதையும் திறம்பட வந்து அமைச்சு கிளியர் பண்ணிவிடுவாங்க. அந்த சிறப்பு இவர்கள் நல்லா இருக்குது. பிரயாணங்கள் நிறையவே சொல்லுவாங்க. வெளியூர் வெளிநாடு போகிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. தொழில்கள் நல்லா சம்பாதிக்கிறவங்க நல்லாவே இருப்பாங்க. பிள்ளைகள் நல்லா வளர்ப்பார்கள். இவர்கள் வந்து பாசம் அதிகம். தாய் மேலே அதிக பற்று வச்சுருப்பாங்க. அந்த சிறந்த பண்பு வந்து இவர்கிட்ட இருக்கும். சனியினோட வீட்டில் இருக்கிறதுனால மக்கள் அதாவது இவர்கள் நண்பர்கள் வட்டம் நிறையவே இருக்கும். இவங்க செய்கிற பிஸ்னஸ்லாம் கூட தொழிலில் இருக்கட்டும் உத்தியோகத்தில் எங்கே இருந்தாலும் அதில் வந்து இவர்கள் நண்பர்கள் வட்டம் அதிகமாக இருக்கும். மக்கள் தொடர்பு உள்ள இடமும் அதிகமாக இருக்கும். இவங்க வேலை செய்கிற இடம் கூட அதை மாதிரி தான் இருக்கும். ஒரு சில நிறைய பேர் வந்து இதில் சொந்த தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த சொந்த தொழில் செய்கிறவங்க பார்த்தா கூட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எந்த மாதிரி இதில் இருப்பாங்க அப்படின்னா கட்டுமான தொழிலில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருப்பாங்க. கனரக வாகனங்கள் இந்த மாதிரி இதில் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஏற்ற தொழில் செய்கிறாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சந்திரனே இவங்களோட நட்சத்திரமாக சந்திரன் அதிபதியும் சந்திரனாக இருக்கிறதுனால இவங்க வந்து உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீர் அதேமாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொழிலை எடுத்து செய்தாங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தாங்க. அதாவது கேட்ரிங் பண்ணலாம். அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது. அது மாதிரி வைக்கலாம். மளிகை கடைகள் வைக்கலாம். ஸ்வீட் ஸ்டால்ஸு பேக்கரிஸ் அது மாதிரி இதில் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி இதில் பண்ணுறவங்க நிறையவே இருக்கும். வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதேமாதிரி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இதில் படித்தவங்க நல்ல இதில் பண்ணுறது வந்து இவர்கள் நல்ல வெற்றிகள் நிறையவே கிடைக்கும். அவங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருப்பாங்க பார்த்தோன்னா வந்து நல்ல இவங்க அட்மின் பவர் அதிகமாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அட்மின் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். இவங்க தொழிலில் இருந்தாங்க உத்தியோகத்தில் இருந்தால் கூட அந்த இடத்துல கூட இவங்க வந்து ஒரு அட்மின் கெப்பாசிட்டி தலைமை பண்பே இருக்கிற அந்த இது வந்து சிறந்த திறமை நிர்வாக திறமை வந்து இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும்.
மற்ற நட்சத்திரத்தோட இந்த திருவோண நட்சத்திரக்கிட்ட நிர்வாக திறமை அதிகமாகவே இருக்கும். நல்ல திறம்பட செயல்படுவார்கள். நல்ல அறிவு ஞானம் இருக்க, நல்ல அட்வைஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க. எந்த ஒரு வேலையும் நேர்த்தியாக செய்வாங்க. இவங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். வீட்டாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பர்ஃபெக்ஷன், நீட்னஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க. அந்த ஒரு இது வந்து இவங்களுக்கு இருக்காது. ரொம்ப கச்சடாவாக குப்பை இதாக இருந்தால் வந்து இவங்களுக்கு அது பிடிக்காது. இவங்களுக்கு திருத்தலங்கள் நல்லா செய்வாங்க. இறை அன்பு அதிகமாக இருக்கும். மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்கும். பெற்றோர்கள் நல்ல அன்பு பாசம் மிக்கவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு வேலையும் நேர்த்தியாக செய்வாங்க, கரெக்டாக செய்வாங்க. எல்லாருக்கும் முன்னாடி போய் உதவி செய்வார்கள். அந்த ஒரு தன்மை வந்து இவர்கிட்ட இருக்குது. அதேமாதிரி இவங்களுக்கும் வந்து இவங்க வந்து எந்த ஒரு வேலை செய்தோ அதுக்கு வந்து பிரதி உபகாரம் ஏதாவது செய்திருவாங்க. இவங்கள மற்றவங்கக்கிட்ட வந்து ஃப்ரீயாக எந்த சர்வீஸும் வாங்க மாட்டாங்க. ஃப்ரீயாக எந்த சர்வீஸும் செய்ய மாட்டாங்க. அட்வைஸ் தவிர மற்றபடி எதுவாக இருந்தாலும் இவங்ககிட்ட ஃப்ரீயாகவே கிடைக்காது. அந்த இது வந்து இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கிட்ட இருக்கும். இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் சொல்லலாம். திறமை, அன்பு எல்லாமே இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் மன சஞ்சலங்கள் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சந்திரனும் அதுவும் 2 பேரும் அதே இதில் இருக்கிறதுனால மன சஞ்சலங்கள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கோபமும் அதிகமாக வரும் இவங்களுக்கு. ஆனால் கோபம் இருக்கிறதுல குணம் இருக்க மாதிரி அந்த அடுத்த நிமிஷம் மறந்து போய் உதவியும் செய்வார்கள். இவர்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்ற நினைப்பு மட்டும் இவங்ககிட்ட இருக்கும் என்றைக்குமே. அந்த ஒரு பண்பு வந்து இயல்பு வந்து இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கிட்ட இருக்கும். எல்லாருக்குமே நன்மைகள் அதிகமாக செய்வாங்க. தொழில்லையும் ஒரு நேர்த்தி இருக்கும். கடன் நிறைய வாங்கி செலவு செய்கிறவங்களா இருப்பாங்க இவங்க. அந்த கடன் வாங்கிறத பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு கரெக்டாக அடைச்சிருவாங்க. அதனால் எதை பற்றியும் ஒரு கவலை இல்லை மாட்டாங்க. இவங்க பிரச்சனையை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பு பண்பு இவங்கக்கிட்ட இருக்குது இவங்களுக்கு. அதனால் இவங்க வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து வெற்றி பெறுவாங்க சொன்னால் ஒரு சமயத்தில் கோபத்தை விட்டு கொடுக்கணும் அவங்க. அதெல்லாம் விட்டு கொடுத்தாங்கன்னா என்றைக்குமே வந்து இவர்கள் வந்து வெற்றியாளர்கள் தான். அதேமாதிரி உத்தியோகம் நம்ம பார்த்தா வங்கி பணியில் இருப்பாங்க, ஆடிட்டிங் செக்ஷனில் இருக்கான். ஏன்னா படிப்பால் நல்ல படிப்பு திறமை அதிகமாகவே இருக்கும். மனசுக்காரன் புத்திக்காரன் சொல்கிறோம் இல்லையா, அதனால் படிப்பு அதிகமாக நல்லாவே படிப்பாங்க. நல்ல பிரயாணங்கள் நிறைய செய்வாங்க. செல்வ வளம் நல்லாவே இருக்கும். இவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கும் சரி, தொழிலுக்கும் சரி, இவங்களுக்கும் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. செவ்வாய் இதில் உச்சம் பெறுவதனாலையும், சனி பகவானோட வீடாக இருக்கிறதுனாலையும், இது காலபுருஷனுக்கு 10வது வீடாக இருக்கிறதுனால இவர்கள் தொழிலுக்கும் ஜீவனத்துக்கும் இவருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த சிறப்பு வந்து இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்குது. நிறைய பேர் வந்து பெரிய லேண்ட்லார்ட்லாம் கூட இருப்பாங்க. சொந்த தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இதில். அந்த ஒரு சிறப்பு வந்து இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கிட்ட நிறையவே இருக்கும். உண்மையில் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர்கள் தான் சொல்லலாம். எல்லாருக்கும் நன்மைகள் அதிகமாக செய்பவர்கள், சர்வ வல்லமை படைத்தவர்களும் இவர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்கள் தான். சரிங்களா? இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். திருப்பதி பெருமாளை வணங்கினாங்கன்னா என்றைக்குமே இவங்களுக்கு வெற்றி தான். அது மட்டும் இல்லை, இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உகந்த கோயில் போய் வழிபட வேண்டிய ஸ்தலம் நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து சென்னையில் இருக்க திருமலவாயில் இருக்க மாசிலாமணீஸ்வரர் கோயில். குடியுடைய அம்மன் உடனுரை மாசிலாமணீஸ்வரர் கோயிலில் இவர்கள் வந்து வழிபட்டாங்கன்னா இவர்களுக்கான இந்த திருவோண நட்சத்திரக்கான ஏற்ற ஸ்தலம் அப்படின்றனா இந்த மாசிலாமணீஸ்வரர் கோயில் தான் நம்ம சொல்லலாம் சென்னையை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, கும்பகோணத்தில் சூரியனார் ஆடுதுறையில் சூரியனார் கோயிலும் வந்து இந்த திருவோண நட்சத்திரக்காருக்கு ஏற்ற தலமாக வழங்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த திருவோண நட்சத்திரக்கார பிறந்தவங்களுக்கான சிறப்பு குணங்கள், அவர்களுடைய தன்மைகள், அவர் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் பற்றிய விவரம். அடுத்த பதிவில் இந்த நட்சத்திர பாதங்களில் பிறந்திருப்பாங்க எப்படி இருப்பாங்க நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.